தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 செக்மெண்ட்டுக்கான டாஸ்க் எப்படி லைட்டாக பண்ணுறது, அதுக்கான டாஸ்க்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 செக்மெண்ட்டுக்கு எப்படி கோடிங் லைட்டாக பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் என்ன ஆகும், நான் சொல்ல வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் ஃபஸ்ட் லைனாக பார்த்துட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணி அடுத்த லாஸ்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து புரிய வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் தாராளமாக பண்ணலாம். தாராளமாக பண்ணிட்டு அதுக்கான ரீசன் என்னன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் அந்த இஷ்யூஸ்லாம் என்ன பண்ணுவேன் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான இது என்ன சொல்யூஷன் அப்படின்னா நான் அதை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் பிக் டாட் ஹெச். ஓகே, கோடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் பிக் டாட் ஹெச். ஏன்னா நம்ம 3 செக்மெண்ட் ரைட்டாக பண்ணுறதுனால நான் வந்து 3 செக்மெண்ட்டுக்கான சுவிச்சஸ் வந்து அடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆஸ் இன்க்ளூட் பிக் டாட் ஹெச் அப்படி என்ன பண்ணுறேன், பிக் 16F877 லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆஸ் டிஃபைன் S1 RC0, S2 RC1, S3 RC2. ஏன்னா நம்ம 3 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 3 செக்மெண்ட்டுக்கும் 3 சுவிச்சஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அன்சைன்டு கேர் செக் ஆஃப் 0x3F, 0x06, 0x5B, 012, அதே மாதிரி 0x4F. இது மாதிரி என்ன பண்ணுறேன், நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைனரி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சதால அந்த பைனரி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே, 7 செக்மெண்டோட ஃபஸ்ட்டு வீடியோ, 7 செக்மெண்டோட சிங்கிள் செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 செக்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அதனால் நீங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது மாதிரி கிரியேட் பண்ணேன். அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு A = 0, B = 0, C = 0 என்ன பண்ணேன், டம்மி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அந்த டம்மி வேரியபிள்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத உங்களுக்கு கோடிங்குள்ளே போனால் தெரியும். அதே மாதிரி வாய்ட் டிலே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, டிலேங்கிற ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். வாய்ட் டிலே அன்சைன்ட் இன்ட்டு X ஒயில் ஆஃப் X மைனஸ். ஓகே, ஒரு டிலே ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸுங்கிறது இது பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டிலே ஃபங்க்ஷனுக்கான கோடிங் வந்து ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து மெயின் ஆஃப் ட்ரிஸ் B, போர்ட் B, ட்ரிஸ் C, போர்ட் C. ஓகே, ட்ரிஸ் Bங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 7 செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறது ட்ரிஸ் B போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ட்ரிஸ் B, போர்ட் B அது ரெண்டுமே இன்புட் டிவைஸா அப்படின்னு கேட்டால் இன்புட் டிவைஸ் கிடையாது. அதனால் அது அவுட்புட் டைரக்ஷன். அப்படின்னா என்ன பண்ணுறேன், எல்லா பின்னையுமே 0 கொடுத்துட்டேன். ஏன்னா இன்புட் டைரக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும், 1 தரணும். ஆனால் யூஸ் பண்ணுறது அவுட்புட் டைரக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 பண்ணேன். ஏன்னா நான் கோடிங்கில் எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணுங்க நான் சொல்ல போகிறேன். ஓகே, அதே மாதிரி போர்ட் C, ட்ரிஸ் C. ஓகே, இது ரெண்டு என்னென்னா நான் எதுக்காக டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா அந்த சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3 அப்படின்னு 3 பின் இருக்குல்ல, அந்த 3 பின்னை எப்போ ஹை லோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்ல போகிறேன். அப்போ அதுவும் என்னது ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். அப்படிங்கிறப்போ நான் அதுக்கு எதுக்குமே நான் வந்து இனிஷியலாக ஹை தரல. ஓகே, அடுத்து ஒயில் ஆஃப் 1 ஃபார் லூப் யூஸ் பண்ணி I = 0, I <= 999 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணேன். I++. அப்போ ஐயோட வேலை என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், I இந்த லூப்புகளை வரும். லூப்புகளை வந்த உடனே என்ன ஆகும், ஐயை வந்து செக் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட்டு I = 0 இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ I <= 999. ஓகே, 999ஓட ஐ வந்து சின்ன வேல்யூவான்னு கேட்குது. அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 0வாக இருக்குது. இப்போ 0வாக இருக்கப்போ ஐயோட 999 அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ ஏன்னா அது கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறப்போ உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு என்ன ஆகுது, ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஓகே, I++. ஓகே, இந்த செமிகுலன் போட்டாவே உங்களுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் லைன். அப்போ எண்ட் ஆஃப் லைன்னா அந்த கண்டிஷன் செக் பண்ண உடனே உள்ளே வந்துட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி விட்டு அடுத்து இங்கே என்ன இருக்குது, I++. அப்போ I++னா ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணுச்சுன்னா ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆயிரும், 1 ஆயிரும். 1 ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், எகைன் 1 <= 999 அப்படிங்கிறப்போ அப்போயும் என்ன ஆகுது, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகலை. அப்போ லூப் விட்டு எக்ஸிட் ஆகுமா, ஆகாது. ஓகே, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லணும், கண்டிஷன் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ 10 வரைக்கும் நமக்கு ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, 9 வரைக்கும் நமக்கு இந்த கால்குலேஷனே தேவையில்ல பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் 10க்கு அப்புறம் போச்சு அப்படின்னா என்ன ஆகாது, நமக்கு பிரிண்ட் ஆகாது. அப்போ 10க்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் 2 டிஜிட்டால் டிவைடட் மல்டிப்ளை எல்லாமே பண்ணணும். அதுவே வந்து 3 டிஜிட் போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஐயா வந்து 300 மல்டிப்ளை டிவைடட் பண்ணுங்கள். டிவைடட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், 1 வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொன்றுக்கு வந்துடும். ஓகே, அப்போ 999 அப்படிங்கிறப்போ 9 வந்து 9 டைம்ஸ் நான் வந்து 100 இது பண்ணேன் அப்படின்னா 900 வரும். அப்போ 900 அப்படிங்கிறப்போ 9 வந்து 7 ஸ்டோர் ஆகும். பியில் வந்து என்னாகும், மாடலஸ் அப்படின்னா மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணுவேன். மீதி என்னாகும், 99 வரும். அப்போ 99 என்ன பண்ணுவேன், B டிவைடட் 10 போட்டேன் அப்படின்னா 9 டைம்ஸ் சொன்னேன் அப்படின்னா 90. அப்போ என்ன ஆகும், 9 வந்து Cலையும் ஸ்டோர் ஆகும். எகைன் மீதி இருக்கிறது என்ன, 9 வந்து Dலையும் பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ அதை தான் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து
இன்புட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, அப்போ ஏசிடி 3 தான் நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா S3 ஈக்குவல் டு 1, S2 ஈக்குவல் டு 1, டிலே 100ன்னு போட்டு S1 ஈக்குவல் டு 0. எனக்கு ஃபஸ்ட் செக்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணேன், அடுத்த 2 செக்மெண்ட்டையும் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். போர்ட் பி ஈக்குவல் டு செக் ஆஃப் ஏ. இப்போ செக் ஆஃப் ஏங்கிறதுல என்னாகும் 999 வரப்போ ஃபஸ்ட் 9 வந்து இதில் இருக்கும். அப்போ என்னாகும் இந்த வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்து என்னாகும் S1 ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு வருது அப்படின்னா என்னாகும், இப்போ நான் 100ஆல் மல்டிப்ளை டிவைட் எல்லாம் பண்ணலப்போ 0 0 1 அப்படின்னு வரும். அப்போது ஏங்கிற இடத்துல என்னாகும் 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். டிலே 3000. அப்போ அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து S1 வந்து 1 பண்ணிட்டேன், S3யும் 1 பண்ணிட்டேன். டிலே ஆஃப் 100, S2 ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணுங்க S1 0 பண்ணியிருக்கேன், இங்கே S1 1 பண்ணிட்டு S2 வந்து 0 பண்ணிட்டேன். ஓகே, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு பின்ன என்ன பண்ணேன் ஹை லோ பண்ணியிருக்கேன். அடுத்து போர்ட் பி ஈக்குவல் டு செக் ஆஃப் சி. அப்போ சியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணேன். அப்போ சியில் என்ன தான் இருக்கும் 0 தான் இருக்கும். அடுத்து டிலே ஆஃப் 3000. அடுத்து S1 ஈக்குவல் டு 1, S2 ஈக்குவல் டு 1. ஏன்னா ப்ரீவியஸாக ஆன் பண்ண 2 செக்மெண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் 3ஆவது செக்மெண்ட் வந்து ஆன் பண்ணிட்டேன். அப்போ போர்ட் பி ஈக்குவல் டு செக் ஆஃப் டி. அப்போ என்னாகும் நாட் 1 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே மட்டும் என்ன டிலே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன் 30,000. ஓகே, இங்கே நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோடிங்கில் ஏதாவது லைன்ஸ் புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க லைன்ஸ் வந்து ரைட் அப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பைல் பண்ணேன். கம்பைலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. அப்போ அந்த கோடிங்கில் எதுவும் எரர் கிடையாது. ஓகே, அந்த ப்ரோக்ராம் ஃபைல் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரீ டிஃபைனாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்போ வந்து ஒவ்வொரு லைனாக போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோட லென்த் அதிகமாகும். அப்படினால நான் ஏற்கனவே போட்டு கம்பைல் பண்ணி வச்சிட்டேன். அந்த கம்பைலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எகைன் நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் வந்து எந்த ஒரு இடமும் காமிக்கல. இந்த கோடிங்கான எல்லா சிமுலேஷன் ஃபைலும் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தான், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.